ஒருவன் இந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை தன் மனதோடு ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகின்றார். அவைகள் என்னவென்று பார்க்கலாம். தான் எடுத்துக்கொள்ளும் மருந்துகள், அவனது தர்மங்கள், குடும்பத்தில் உள்ள குறைபாடுகள், பெண்களிடம் உள்ள தொடர்பு மற்றும் தான் கேட்ட தீய செய்திகள். தனது நோய்க்கு எடுத்துக்கொள்ளும் மருந்துகளை பிறரிடம் கூறினால் அந்த மருந்து பலன் தராது என்று ஒரு ஐதீகம் இருக்கிறது. நாம் செய்த தான தர்மங்களை வெளியில் கூறி பெருமைப்பட்டு கொள்ளக்கூடாது. ஏனென்றால் தான தர்மங்கள் செய்வது நம்முடைய கடமையாகும். அதை விளம்பரம் செய்து கொள்ளக்கூடாது. நமது குடும்ப பிரச்சினைகளை வெளியில் கூறக்கூடாது என்பது பொதுவாக அனைவருக்கும் தெரிந்த கருத்துதான். அப்படி அது வெளியே தெரியுமானால் அது நமக்கும் நம் குடும்பத்திற்கும் அவமானத்தை கொடுக்கும். அதேபோல ஒரு முட்டாள்தான் மற்றொரு பெண்ணுடன் தொடர்பு வைத்திருப்பதை பகிரங்கமாக வெளியில் கூறுவான். இந்த விஷயங்களை வெளியில் தெரியாம நாம் ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கெட்டுப்போன உணவுகளை மற்றவருக்கு கொடுக்கக்கூடாது. ஒருவர் குடிக்கும் டீயிலோ காபியிலோ அல்லது சூப்பிலும் ஒரு ஈ விழுந்துவிட்டது என்றால், நாம் அதை பார்த்து விட்டோம் என்றால், ஒன்று அவருக்கு அந்த பானத்தை கொடுக்கக்கூடாது. வேறு வழி இல்லாமல் அவர் அதை குடித்துக் கொண்டிருந்தால் ஈ விழுந்ததை பற்றி அவரிடம் கூறக்கூடாது. அதாவது அவருக்கு எந்த விதத்திலும் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்காத பட்சத்தில் அதை அவரிடம் சொல்லக்கூடாது. அப்படி நாம் கூறினால் அவருக்கு மனரீதியாக உளைச்சல் உண்டாகலாம். அதே போல மதரீதியாக தடை செய்யப்பட்ட உணவை ஒருத்தர் தெரியாமல் உண்டு விட்டாரானால் அதை கேள்விப்பட்டாலும் அதனை பிறரிடம் கூறக்கூடாது. அவ்வாறு செய்வதால் வதந்திகள் தான் பரவும். ஒருவர் கோபத்தில் மற்றொருவரை இகழ்வாக பேசினால் அதனை நாம் மற்றவரிடம் கூறக்கூடாது. இதனால் வீண் குழப்பங்களுக்கு தான் வழிவகுக்கும். இது நமக்கும் நம் சமுதாயத்திற்கும் நல்லதல்ல. தீய செய்திகளை நமக்குள் ரகசியமாக வைத்துக் கொள்வதே சிறந்ததாகும். ஆகவே இந்த வீடியோவில் கூறப்பட்ட விஷயங்களை ஒருவன் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவனுக்கும் அவனை சார்ந்தோருக்கும் கெடுதல் தான் ஏற்படும். சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள பல விஷயங்களை இந்த சேனலில் தொகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க வேண்டுமானால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே வரும் பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.